வணக்கம். நான் உங்கள் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். தேர்தல் நெருங்கிவிட்டது. கடந்த 25 நாட்களாக கடுமையான பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதிலும் தருமபுரி தொகுதியிலே முனைவர் சௌமியா அன்புமணி 25 நாட்களாக உங்களோடு தோளோடு தோள் நின்று உங்கள் மீது அவ்வளோ பாசம் வைத்து மிக எளிமையான முறையிலே வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். அதற்கேற்ப நீங்களும் அவர் மீது உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் எல்லாவற்றுக்கும் மேல் உங்களுடைய நம்பிக்கையும், எனக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை, அவ்வளோ பாசத்தோடு நீங்க அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. சௌமியா அன்புமணி அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த 20 ஆண்டு காலமாக உங்களோடு தோளோடு தோள் நின்று உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு உங்களில் ஒருவராக வாழ்ந்து வருகிறார். அவரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று உங்களை பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி தேர்வு செய்தீர்கள். அதில் 5 ஆண்டு காலம் உங்களுக்கு பல திட்டங்களை நான் கொண்டு வந்தேன். தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம், அது 80 ஆண்டு கால கனவு திட்டம். சிப்காட் தொழிற்பேட்டை திட்டம். தொப்பூர் கணவாய், அந்த அடிக்கடி விபத்து நடக்குது, அந்த தொப்பூர் கணவாய் திட்டம். அதன் பிறகு நான் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு 13-14 புதிய நீர்ப்பாசன திட்டங்களை வெளிக்கொண்டு வந்து அதில் கிட்டத்தட்ட 2-3 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமான திட்டங்கள் இப்போ எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், ஜர்தலா புலிக்கரை திட்டம், தூள்சிட்டி ஏரி திட்டம், தொல்லைக்காடு திட்டம், சின்னார் திட்டம், ஆனைமடுவு திட்டம், புதியன் பள்ளம் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் வலது கால்வாய் திட்டம், வள்ளிமதுரை அணை உயர்த்துதல், இது போன்ற திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அது இல்லாமல் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம், உங்களுக்கு மிகவும் பிடித்த திட்டம் ஒன்று, காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டம். இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினா போதும், ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டமும் வளர்ச்சி பெறும், வளம் பெறும், விவசாயம் பெருகும், வேளாண்மை பெருகும், வேலைவாய்ப்பு உருவாகும், பொருளாதார முன்னேற்றம் அடையும். எல்லாத்துக்கு மேல எனக்கு ரொம்ப நான் ஆர்வமா இருக்கிறது என்னன்னா, 3 லட்சம் பேர் இந்த மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க மீண்டும் வரணும்னா, நம்ம மாவட்டத்துக்கே வந்து நம்ம மண்ணில் வந்து சுயமரியாதையுடன் வாழணும்னா இந்த காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்கு உங்களுக்கு தெரியும், எத்தனையோ நாள் நடைபயணம் மேற்கொண்ட, விழிப்புணர்வு ஏற்படுத்தின, போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும். முந்தைய முதலமைச்சரும் சரி, இன்றைய முதலமைச்சர் சரி, 2 பேருக்கும் இதை பத்தி அக்கறையும் கிடையாது. நிச்சயமாக சௌமியா அன்புமணியும் சரி, நானும் சரி, பாட்டாளி கட்சி, தொடர்ந்து கூட்டணி கட்சிகள்லாம் ஒட்டுமொத்தமா இந்த திட்டத்தை கொண்டு வர அத்துணை முயற்சியும், பல போராட்டம் நடத்தி அத்தனை முயற்சியும் உறுதியாக கொண்டு வரும். அதே போன்ற மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் தோனி மடுவு திட்டம், நான் காட்டில் போய் அங்கே போய் பார்த்து அந்த தோனி மடுவு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஸ்டடி பண்ணது கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். அதே போன்று மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை வந்து முழுமையாக மேச்சேரி ஒன்றியம் முழுக்க வரணும், அதில் அது கொண்டு வரணும். இப்போ கோனூர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு, அது ஒரு எங்கள் முயற்சினால்தான் வந்திருக்கு அதில். அதே போன்று அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், மேட்டூர் டேமை வந்து டூர் வரணும். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு அதெல்லாம் உறுதியாக இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். இதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் சௌமியா அன்புமணிக்கு கொடுக்கணும். நான் அதிகாரத்தை நான் சொல்றதுன்னா அவங்கள வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைத்தால் நான் தொடங்கின இந்த திட்டங்கள் எல்லாம் அதை அவர் முடித்து வைப்பார். அதை நிச்சயமா நானும் உறுதி கொடுக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம். மாம்பழம் வெற்றி பெறட்டும், உங்கள் வாழ்க்கை தரம் உயரட்டும். நன்றி.